ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு பாத்ரூமை நம்ம என்ன தான் அடிக்கடி க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தாலும் அந்த பாத்ரூமில் கீழே இருக்கிற தரையில் ஈரமாகவே இருக்கிறதுனால நமக்கு சில நேரங்களில் கால் வைக்கும்போதே அப்படியே வழுக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக நம்ம வீட்டில் குழந்தைங்க பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா இந்த பாத்ரூமில் இருக்கிற தரை வழுக்காதவாறு பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இல்லையா? அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாங்க. இதுக்கு ஒரு மக் எடுத்துக்கங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பல் வளர்க்குறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான். இது நீங்கள் நிறையெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம காலையில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு எடுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்திங்கனாலே போதும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நான் சென்சோடைன் பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வெள்ளை கலரில் இருக்கிற எந்த பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த பேஸ்ட் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணுங்க. இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. பேஸ்ட்டு தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம ஷாம்பு சேர்க்கணும். ஷாம்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஒரு ஸ்பூனுக்கு மேலே சேர்க்கக்கூடாதுங்க. நான் பேண்டீன் ஷாம்பு எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எந்த பிராண்டுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு அந்த ஷாம்பு தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ஷாம்பு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் கத்தியை நல்லா நெருப்பில் காட்டி ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. இதை நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை இந்த பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம வீட்டில் பாத்ரூமில் கீழே இருக்கிற டைல்ஸு, மேலே இருக்கிற டைல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறோங்க. எல்லா இடத்துலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வீட்டு பாத்ரூமை நல்லா பளிச்சுன்னு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க. கீழே இருக்கிற டைல்ஸில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற டைல்ஸ்லேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூட் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நம்மளோட பாத்ரூம் டைல்ஸை க்ளீன் பண்ணுறப்ப பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கால் வைக்கும்போது வழுக்கவே செய்யாதுங்க. இப்போ நான் எல்லா பக்கமும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூட் சேர்த்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேங்க. அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். இந்த க்ளீனிங் ப்ரஷ் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம நின்னபடி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இது கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும், அல்லது ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கங்க. உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கை வலிக்க, கால் வலிக்க க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நின்னபடி ஈஸியாக நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. கீழே இருக்கிற டைல்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற டைல்ஸையும் நம்ம இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாங்க. சில பேர் வீட்டிலலாம் இந்த மாதிரி மேலே இருக்கிற டைல்ஸ் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஸ்டூல் போட்டு மேலே ஏறி கஷ்டப்பட்டு நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரஷ் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கீழே நின்னபடி நம்ம டக்குன்னு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. 5 நிமிஷத்துலேயே நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் போட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் டைல்ஸை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இதுக்காக நம்ம கை வலிக்க, முதுகு வலிக்க கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைங்க. இப்போ அடுத்ததாக நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க. எல்லா பக்கமும் நம்ம ப்ரஷ் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டோம். ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் டைல்ஸ் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு பாத்ரூமை வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி லிக்யூட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப நம்ம கால் வைக்கும்போதும் வழுக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாத்ரூம் பார்க்குறதுக்கு எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட்டில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து உப்பு கரை, மஞ்சள் கரை எதுவுமே படியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட் வந்து எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியுங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, நம்ம குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப்பு வந்து முடிகிற ஓரத்தில் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதை வந்து சில பேர் வந்து தூக்கி போட்டுருவோம். இதை வந்து தூக்கி போடாதீங்க. இதை வந்து இந்த மாதிரி காய்கறி துருவுற கிரேட்டர் இருக்குது பாருங்கள், அதில் வச்சு நம்ம வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து காய்கறி துருவுற கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கங்க. எனக்கு இந்த சோப்பு வந்து துருவி எடுத்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு கிடச்சிருக்குங்க. சோப்பை வந்து துருவி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து அடுத்ததாக நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, பேக்கிங் சோடா. அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம வந்து டூத் பேஸ்ட் சேர்க்க போகிறோம். நான் வந்து சென்சோடைன் டூத் பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வெள்ளை கலரில் இருக்கிற எந்த டூத் பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பேஸ்ட்டில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நீங்கள் வந்து கோல்கேட், பெப்சோடென்ட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து வெள்ளை கலரில் இருக்கிற பேஸ்ட்டாக பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம வந்து கையை வச்சு சப்பாத்தி மாவு பசைவோம் இல்லையா, அது போல் நம்ம வந்து ஒன்றோடு ஒன்று எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது போல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு உருட்டி எடுத்து ஒரு பவுலில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து நமக்கு தேவைப்படுங்க. இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த பாலில் வந்து ஒரு பால் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கையை வச்சு அப்படியே நீங்கள் வந்து ரவுண்டாக உருட்டி எடுத்துருங்க. உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு ஊக்க வச்சு சுற்றி நம்ம வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த பாலை வந்து நம்ம அப்படியே எடுத்து டாய்லெட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடும். அந்த மாதிரி சீக்கிரமாக கரையாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி ஊக்க வச்சு நீங்கள் சுற்றி எல்லா பக்கமும் நல்லா ஓட்டை போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிச்சம் இருக்கிற பால் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு பாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வாரத்துக்கு தாராளமாக வருங்க. நம்ம வந்து 4 பால் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு 1 மாதம் வரைக்குமே நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் சுற்றி எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த ஒரு உருண்டையை இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ளஷ் டேங்கை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃப்ளஷ் பண்ணி விடுறப்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வருங்க. பாருங்கள், பாத்ரூம்குள்ளே போகிறப்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும், எந்தவித பேட் ஸ்மெல்லும் இருக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப உங்கள் வீட்டில் இருக்கிற டாய்லெட்டில் எந்தவித மஞ்சள் கரையும் படியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் உப்பு கரையும் வராதுங்க. எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாகவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.